உன்னத பாட்டுல சூலமித்தியால் தன்னுடைய நேசரை தேடுகிறார். எப்படி தேடுகிறாளா? வாஞ்சையோடு தேடுகிறா, ஏக்கத்தோடு தேடுகிறா. அவ தேடுறத பார்த்துட்டு இந்த எருசலேம் குமாரத்தியில் யாரு தேடுற, எதுக்கு தேடுறன்னு சொல்லும் போது, மற்றவர்களை பார்க்கலும் உன் நேசர் இதனாலே விசேஷித்தவர், இவ்வாறாக தேடுகிறாய் என்று சொல்லும் பொழுது, சூலமித்தியால் தன்னுடைய நேசரை எவ்வாறாக போகிறார்னா, என் நேசர் வெண்மையும் சிகப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பம், காட்டு மரங்களுக்குள் கிச்சலி மரம், அவர் இடதுகை என் தலையில் இருக்கும், வலதுகை என்னை அணைக்கும், வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பானவர், என் ஆத்தும நேசர், அவருடைய கண்கள் பாலில் கழுவப்பட்ட புறா கண்கள், அவருடைய வாசம் வெள்ளி போலும், அவர் முற்றிலும் என் நேசர், நான் அவருடையவள், அவர் என்னுடையவர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நேசரை அழகழகா வர்ணிக்கிறா பாருங்க. அதனாலே எருசலேமின் குமாரத்திகளும் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய கூட நாங்களும் அவரை தேடுவோம் சொல்லிட்டு தங்களுடைய மனதை எல்லாம் மாற்றிக்கொண்டு சூலமித்தியால் நேசரை தேடி புறப்படுறாங்க. அதே போல நாமும் இயேசு கிறிஸ்துவின் அந்த மகிமைகளை, இயேசு கிறிஸ்துவின் அன்பை, இயேசு கிறிஸ்துவின் கிருபையை, இயேசு கிறிஸ்துவின் தயவை, கனிவை, இரக்கத்தை, வல்லமையை, பரிசுத்தத்தை, பேரன்பை, சத்தியத்தை, நீதியை, ஞானத்தை, பண்புகளை அடுத்தவர்களுக்கு சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும்.